ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். விஜய மதுபாலன் அவர் வந்து இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் ஒரு எவல்யூஷன் பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய டாபிக். நம்ம வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நல்லா புரியணும் அப்படின்னா நான் ஒரு சிமுலேஷனோட வந்திருக்கேன். ஏன்னா இது வந்து புரியுது ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட். நம்ம அதை வச்சு நம்ம இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். சரி, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், டெக்னிக்கல் வீடியோஸை. என்னோட பிளேலிஸ்ட்டும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஏதாவது மெசேஜஸ் இருந்தாலும் நான் போடுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லாமல் உங்களால் குவாண்டம் வேர்ல்டில் சர்வைவ் ஆக முடியாது. பிளாங்க்னால தான் குவாண்டம் வேர்ல்டே ஆரம்பிச்சது அப்படின்னு கூட நம்ம வச்சிடலாம். அதுக்காகவே வந்து அவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்க்கு. இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு ஒரு தியரி டெவலப் பண்ணதால ஐன்ஸ்டீனுக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அப்படின்னா பார்த்துங்க பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ புரியறதுக்கு வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டில் பண்ண போகிறேன். நான் ஒரு சிமுலேஷன் வந்து காட்ட போகிறேன். ஸோ நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எப்படி உருவாச்சு அப்படின்னு. இன்னொன்று வந்து இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்க்கு வந்து கொஞ்சம் டிபெண்டன்சிஸ் இருக்குது. அதாவது என்னன்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதனோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதுவும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஜென்ரலாக குவாண்டம் பற்றி நான் எல்லா வீடியோ லிங்க்கும் நான் கீழே போகிறேன், அதை போய் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு தான் குவாண்டம் வேர்ல்டே உருவாச்சு. ஆனால் நீங்கள் எங்கே பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணாலும் ஈக்குவேஷனில் வந்து இப்போ உருவாகிற மெத்தட் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் எப்படி அது வந்து வந்தது அப்படின்னு. இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் உருவானது வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நம்ம வந்து பிளாங்க் வந்து 2 வயசு இருக்கும்போது அங்கே தான் நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா இது ரொம்ப இந்த ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அவர் 2 வயசு இருக்கும்போது கிர்காஃப் அப்படின்னு வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். அதுதான் வந்து பேஸ். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மெட்டல் எடுத்துக்கங்க. இப்போ அந்த மெட்டல் வந்து நம்ம லைட் ஸ்பெக்ட்ரமில் வந்து க்ரீன் கலர் வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா அதனோட ரேடியேஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸோட வேவ் லென்த் வந்து அந்த க்ரீன் கலர் வேவ் லென்த் தான் வெளியில் வரும். அதை என்ன அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் வெளியில் வரும் அப்படிங்கிறதான் வந்து அவர் கண்டுபிடிச்சது. இதை வந்து அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, சரி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மெட்டலும் சிலது தான் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஆனால் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எல்லாமே ஃபுல் ஸ்பெக்ட்ரம் அப்சர்வ் பண்ண முடியுமா? அப்படி ஃபுல் ஸ்பெக்ட்ரம் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து ரேடியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து யோசிச்சார். அதுதான் வந்து அவர் வந்து பிளாக் பாடி ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து பேர் வச்சார். பிளாக் பாடி ஆப்ஜெக்ட்னா நம்ம வந்து கருப்பு கலர் ஆப்ஜெக்ட் கிடையாது. பிளாக் பாடி ஆப்ஜெக்ட்னா அவர் வந்து ஏதோ ஒரு ஃபிக்டிஷியஸ் ஆப்ஜெக்ட், அது வந்து துண்டு துண்டா அப்சர்வேஷன் இல்லாமல் வர ஃபுல் ஸ்பெக்ட்ரம் வந்து அப்சர்வ் பண்ணி அது ஃபுல் ஸ்பெக்ட்ரமில் வந்து எமிட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து மைண்டில் வச்சு பிளாக் பாடி ஆப்ஜெக்ட்னு ஒன்று பண்ணார். அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் உலகத்தில் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இருந்தால் அது இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத அவர் பேப்பர் வந்து அவர் வெளியிட்டார். இப்போ நேச்சரில் வந்து அந்த மாதிரி பிளாக் பாடி ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இருக்கு. என்னன்னா இப்போ சூரியன் எடுத்துக்கங்க, அது ஒரு பிளாக் பாடி ஆப்ஜெக்ட். ஏன்னா அது வந்து ஃபுல் ஸ்பெக்ட்ரம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணுது. அதே மாதிரி ஸ்டார்ஸ் அது வந்து ஒரு பிளாக் பாடி ஆப்ஜெக்ட் தான். ஏன்னா அதனோட ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஸ்பெக்ட்ரம்ல வந்து வரும். ஃபுல் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா வயலட்லேருந்து இன்ஃப்ராரெட், ஸோ அந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் வந்து நம்மளுக்கு வந்து வரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். ஸோ இது வந்து ஏற்கனவே நேச்சர்ல இருக்கு. ஆனால் இப்போ உலகம் இப்போ வந்து பூமி அதுவும் வந்து அப்சர்வ் பண்ணுது லைட். ஆனால் அது வந்து ஃபுல்லாக எமிட் பண்ணுதா அப்படின்னா நம்ம எர்த் வந்து ஃபுல் ஸ்பெக்ட்ரம் வந்து எமிட் பண்ணாது. இப்போ நீங்கள் நைட் டைம்ல போய் எர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எர்த் வந்து அப்படியே அட்டகாசமாக க்ளோ ஆயிடுச்சுன்னா அது எமிட் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ சூரியன் வந்து அட்டகாசமாக க்ளோ ஆகுது நைட்டில் அப்படின்னா அது வந்து எமிட் பண்ணுது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் ஃபுல்லாக வந்து தெரியுது. அதான் நம்ம வந்து சன்லைட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கிறோம். இது வந்து கொஞ்சம் குழப்பமா இருந்ததுன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இரும்பு பார் எடுத்துக்கோங்க. அந்த இரும்பை வந்து நீங்கள் வந்து ஹீட் கொடுக்குறீங்க. ஹீட் கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஹீட்டை அதே வேவ்ல வந்து எமிட் பண்ணும். இப்போ நீங்கள் அந்த இரும்பு கம்பியை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ரெட் கலராக மாறிடும். அப்படின்னா அது வந்து ரெட் வேவ் லென்த்தில் இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து எமிட் பண்ணுறதுனால நம்ம அந்த ரெட் கலரை பார்க்குறோம். இன்னும் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ரெட் வந்து ஆரஞ்சாக மாறிடும். அப்படின்னா டெம்பரேச்சர் ஏற ஏற அதனோட வேவ் லென்த் அப்சர்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து என்னன்னா அது எமிட் பண்ணுற ரேடியேஷன்ஸ் வந்து வேவ் லென்த் வந்து மாறிடும். அதனால ரெட்டா இருக்குது நம்ம ஆரஞ்சா மாறிடும். ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு வந்து ஒயிட்டா மாறிடும். அப்பனா அது வந்து டெம்பரேச்சர் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஒயிட் லைட் வந்து நமக்கு வந்து எமிட் ஆகுது. இதே தான் சூரியன்லயும் நடக்குது. இப்போ நீங்க ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரெட் கலர்ல இருக்கும். அந்த கலர் வச்சே நீங்க சொல்லிடலாம் என்ன ஸ்பெக்ட்ரம்ல வந்து அது வந்து ரேடியேட் பண்ணுதுன்னு. இப்போ நீங்க ஒயிட் கலர்ல பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஸ்பெக்ட்ரம். அது என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெட் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து அந்த வயலட் ஸ்பெக்ட்ரம் வரைக்கும் உங்களுக்கு வருது அப்படின்னா அது வந்து ஒயிட் கலர். ஏன்னா எல்லா கலரும் சேர்த்தா ஒயிட் கலர். ஸோ இது இப்படி தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் பல்ப் எடுத்துங்க, அது இருக்கிற ஃபிலமெண்ட்டு
அது வந்து ஹீட் ஏற ஏற பார்த்தீங்கன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்கும். கடைசியில பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆயிடும். அப்படின்னா எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுதோ, அவ்வளோ வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணும். ஆனா ஒரு டைம்ல வந்து அந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம்ல வந்து விழுந்துரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் லைட்டா தெரியும். இது வந்து பல்பு கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெட் கலர் ஃபிலமென்ட் மாரி தெரியும். அப்படின்னா வந்து கம்மியான ஹீட் தான் அது அப்சர்வ் பண்ணுது. ஸோ இது வச்சுயும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்ன அடிப்படை என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும். அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து வெளியில அ எஜெக்ட் பண்ணும், ரேடியேட் பண்ணும். அத வச்சு அது விசிபிள் லைட்ல இருந்தது அப்படின்னா, விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல இருந்தா நம்ம அத பார்க்க முடியும். கிர்ச்சாஃப் வந்து இந்த தியரி போட்டுட்டு பேப்பர்ல எழுதிட்டு போயிட்ட உடனே என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிளம்பிச்சு. அவங்க எல்லாம் நெறைய சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல வேன்ன்றது ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட்ட கண்டக்ட் பண்ணி பிராக்டிகலா அத வந்து டாக்குமென்ட் பண்ணாரு. ஒரு பிளாக் பாடி ஆப்ஜெக்ட் அஸ்யூம் பண்ணி, அது எல்லா அ ஸ்பெக்ட்ரம்லயும் வந்து எமிட் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்குன்றத அவர் ஒரு கிராஃப் ஒண்ணு பிளாட் பண்ணி குடுத்தாரு. அது வந்து எக்ஸ்பெரிமென்ட் பேஸ்டு கிராஃப் அது. ஸோ இது வந்து அவர் பண்ணி சயின்டிஃபிக் கம்யூனிட்டில வந்து குடுத்தாரு. ஸோ இந்த கிராஃப் வச்சு நெறைய இன்ட்ரெஸ்ட் வந்து பீக் ஆச்சு. நெறைய பேர் வந்து அது வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அதுல ஒருத்தர் வந்து மேக்ஸ் பிளாங்க். அவர் வந்து இந்த கிராஃப் எடுத்து அத பேஸா வச்சு அவரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. மேக்ஸ் பிளாங்க் வந்து ரிசர்ச் பண்ணணும்னு நெனைக்கிறப்போ வந்து அவருக்கு வந்து ஏஜ் வந்து அரவுண்ட் 25, 30 இருக்கலாம். ஸோ இதுல வந்து என்னன்னா, இன்னொரு விஷயம் இந்த கிராஃப் வந்து எப்படி பிளாட் பண்ணாங்கன்னா, அது வந்து லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வச்சு தான். இப்போ இப்போ நீங்க செகண்ட் லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டோட டெம்பரேச்சர் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அந்த ஆப்ஜெக்ட் குள்ளார இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் வந்து என்ட்ரோபி மூலம் வந்து அ அ மாலிக்யூல்ஸ் எல்லாம் எக்ஸைட் ஆகும். அதுல நீங்க ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா, அதான் அந்த ஆப்ஜெக்ட்டோட ஆவரேஜ் டெம்பரேச்சர். நீங்க ஒரு பார்ட்ல போய் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து ஒண்ணு கம்மியா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். இப்ப நெட் டெம்பரேச்சர் எடுக்கணும் அப்படின்னா, எல்லா ஆட்டம்ஸோட ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் எடுத்தீங்கன்னா, அதுதான் அந்த ஆப்ஜெக்ட்டோட டெம்பரேச்சர். இது வந்து எப்படி நீங்க பார்க்கலாம்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பான் வந்து அடுப்புல சூடு பண்றீங்க. அந்த பான் வந்து ஒரே சோர்ஸ் தான், ஹீட் சோர்ஸ் தான். ஆனா அந்த என்ட்ரோபி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு எக்ஸைட்மென்ட் நடக்கும் மாலிக்யூல்ஸ்க்கு. நீங்க பான்க்கு நடுவுல டச் பண்ணீங்கன்னா ஒரு சூடு இருக்கும். இன்னொன்னு வந்து பான்க்கு வெளியில டச் பண்ணீங்கன்னா ஒரு சூடு இருக்கும். ஸோ அப்ப ஏன்னா அந்த ஹீட் வந்து அந்த மாரி தான் வந்து ப்ரொசீட் ஆகுது. ஆனா நீங்க வந்து பான் சூடா இருக்கா இல்லையான்றது நீங்க நெட் டெம்பரேச்சர் ஆவரேஜா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சொல்லலாம். இவ்வளோ டிகிரி வந்து இந்த பான் வந்து சூடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த கிராஃபும் அந்த மாரி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ எப்படி வந்து இந்த பிளாக் பாடி ஆப்ஜெக்ட் ரேடியேஷன் வந்து ஹீட் மாற மாற வந்து ஆகுது, டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத வந்து அதில வந்து பிளாட் பண்ணி என்ன ஸ்பெக்ட்ரம்ல வந்து அந்த லைட் எமிட் பண்றது போட்டு வச்சு வெயின் வந்து காமிச்சாரு. வெயின் பிளாட் பண்ண கிராஃப் வந்து அதாவது வெயின்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கிராஃபை வந்து பிளாங்க் எடுத்து அவர் கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணாரு. ஏன்னா அவரும் அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் கண்டக்ட் பண்ணாரு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொஞ்சம் டேட்டா பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் வந்து அது வந்து பிளாங்க்ஸ் லா அப்படின்னு சொல்லி அந்த கிராஃபை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவர் வச்சிருந்தாரு. இப்போ இன்னொரு சயின்டிஸ்ட் வந்தாரு. அவர் பேர் வந்து ரேலே. அவர் வந்து என்னன்னா, ஒரு தியரிட்டிக்கல் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சு, இந்த கிராஃப்க்கு வந்து அவர் அந்த ஃபார்முலா ரன் பண்ணும்போது, டேட்டாலாம் வந்து தாறுமாறா உதைச்சுச்சு. எப்படின்னா, இப்ப வந்து அ இந்த கிராஃப் பிரகாரம் வந்து நீங்க டெம்பரேச்சர் ஏற ஏற வந்து உங்களுக்கு வந்து பிளாக் பாடி ஆப்ஜெக்ட் அதாவது லைட் எமிட் பண்றது வந்து மாறும். ஆனா அந்த கிராஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெட் ஸ்பெக்ட்ரம்லேருந்து நீங்க அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரம்க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அல்ட்ரா வயலட்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. அந்த கிராஃப் வந்து ஒரு பாராபோலா மாரி இருக்கும். ஆனா ரே ரேல வந்து அவரோட மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது, அந்த அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரம்ல வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கணும் கிராஃப். இது வந்து அல்ட்ரா வயலட் கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லி அவர் பேர் வச்சாரு. ஏன்னா அல்ட்ரா வயலட்ல வந்து ஜாஸ்தியா இருக்கணும். ஆனா எக்ஸ்பெரிமென்ட் வச்சு பார்த்தா, இது வந்து உண்மை கிடையாது அப்படின்ற மாரி இருக்கு. அப்பன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. சரி நான் இது மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். கான்ஃப்ளிக்ட் வந்து என்னன்னா, எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி வச்ச டேட்டாவும், அப்புறம் தியரிட்டிக்கலா டிரைவ் பண்ற மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனும் வந்து சரியா வந்து வரல. தியரிட்டிக்கலா பண்ணது வந்து டேட்டா வந்து ரொம்ப அப்நார்மலா இருக்கு அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரம்ல. ஆனா எக்ஸ்பெரிமென்ட்ல அது உண்மை இல்லன்றது ப்ரூவ் ஆகுது. யூசுவலா எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தியரி ப்ரொபோஸ் பண்ணிருவாங்க. அதுக்கு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாலாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போய் அத ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பெரிமென்ட் வச்சு. ஆனா இது வந்து ரிவர்ஸ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா இப்போ இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து அது வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா போடும்போது பார்த்தா, அந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவும் இந்த கண்டக்ட் பண்ண உண்மையான எக்ஸ்பெரிமென்ட்டும் வந்து மேட்ச் ஆகல. அப்படிங்கிறபோது என்ன ஆச்சுன்னா, இது ரொம்ப குழப்பமா போச்சு. எப்படி இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா வந்து ஏன் வந்து இந்த கிராஃப்க்கு ஃபிட் பண்ண முடியல அப்படிங்கிறது இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து பண்ணும்போது மாட்டிக்கிச்சு. ஏன்னா அல்ட்ரா வயலட் ரீஜன்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிராஃப் வந்து பாராபோலா மாரி வந்து டர்ன் ஆகக்கூடாது. அது வந்து நல்லா ஸ்ட்ரெய்ட்டா போணும். ஆனா மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா, அந்த அல்ட்ரா வயலட் செக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா அப்நார்மலா போயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப குழப்பமா இருந்து, இது வந்து சால்வ் பண்றதுக்கே ரொம்ப டெக்கேட்ஸ் ஆச்சு. இந்த பினாமினனும் வந்து பிளாங்க்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி உண்மையா இருக்கிற டேட்டா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. என்னதான் ரிவர்ஸா அவங்க பண்ணாலும், மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து யூசுவலா வந்து ஃபார்முலா போட்டுட்டு நம்ம எக்ஸ்பெரிமென்ட் கண்டக்ட் பண்ணி அத ப்ரூவ் பண்றது, இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு ஃபார்முலா கரெக்ட்டான்றது ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ இப்ப பிளாங்க்கும் வந்து ஒரு 10 வருஷமா இந்த ப்ராப்ளத்த வந்து ஃபேஸ் பண்ணி கடைசில வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சது தான் வந்து என்னன்னா, அதுதான் வந்து குவாண்டம்க்கு வந்து ஒரு அடித்தளமே. பிளாங்க் வந்து என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இந்த லைட் எமிட் ஆகுறது, அதாவது ரேடியேட் ஆகுறது வந்து
ஒரு ஸ்ட்ரீமா வரல, ஒரு டேட்டா ஸ்ட்ரீமா வரல. அது வந்து ஒரு பாக்கெட்டா வருது அப்படிங்கிறது தான் வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சது. அது என்ன பாக்கெட்டா வருது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இது வந்து புரியறதுக்கு. இப்போ வந்து ஒரு மாடிப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் போனீங்கன்னா, அது ஹோல் நம்பர். ஸ்டெப் நம்பர் 1லேருந்து செகண்ட் ஸ்டெப் தான் போவீங்க. இல்ல 3வது ஸ்டெப். நீங்க வந்து ஜம்ப் பண்ணலாம். ஒரு ஸ்டெப்லேருந்து 4வது ஸ்டெப்புக்கு ஜம்ப் பண்ணலாம். இல்ல இறங்கும்போது ஒரு ஸ்டெப்லேருந்து 5வது ஸ்டெப் வந்து ஜம்ப் பண்ணலாம். ஆனா, நீங்க நடுவுல இருக்க ஸ்டேட்டுக்கு ஜம்ப் பண்ண முடியாது. போக முடியாது. இப்போ வந்து 1 1/2 ஸ்டெப் போ முடியுமா? போக முடியாது. ஏன்னா, ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் தான் போ முடியும். 1 1/4 ஸ்டெப் போ முடியுமா? போக முடியாது. ஏன்னா, அதுதான் வந்து டேட்டா ஃபார்மேட். இப்ப பிளாங்க் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ரேடியேட் ஆகுற எனர்ஜி வந்து இது வந்து கன்டினியூஸ் டேட்டா கிடையாது. அது வந்து வேவ் ஃபார்ம்ல இருந்தாலும் கன்டினியூஸ் டேட்டா கிடையாது. அது வந்து ஒரு பாக்கெட்ஸா வருது. அந்த பாக்கெட்ஸா வரதுனால என்ன ஆகுதுன்னா, எல்லாமே ஹோல் நம்பர். அந்த ஹோல் நம்பர் வரதுனால தான் வந்து ஸ்பெக்ட்ரம் பொறுத்து அந்த ஹோல் நம்பர் வந்து மாறிடுது. அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரம்ல வந்து அது வரல அப்படிங்கிறது தான் வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சு ஒரு கான்ஸ்டன்ட் வந்து டிரைவ் பண்ணாரு. ஒரு மேத்தமேட்டிக்கல் கான்ஸ்டன்ட். அது பேர் தான் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இப்ப வந்து அந்த ரேலே கண்டுபிடிச்ச மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ல போயிட்டு அத பிளக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா, எப்படி வந்து எக்ஸ்பெரிமென்ட் வந்து பிரெடிக்ட் பண்ணாங்களோ, அந்த எக்ஸ்பெரிமென்ட்க்கு ஏத்த மாரி கிராஃப் வந்து இப்ப கரெக்ட்டா வந்துச்சு. நம்ம இப்ப வந்து இத சிமுலேஷன் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு. ஆனா, இந்த ஃபார்முலா வந்து அவர் போட்டோம்னா, அந்த கிராஃப் வந்து கரெக்ட்டா இருக்கு. இப்போ எக்ஸ்பெரிமென்ட் பண்ணதும், அதுக்கு டிரைவ் பண்ண மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனும் இப்போ கரெக்ட்டா மேட்ச் ஆச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து பிளாங்க் வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சது. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஐன்ஸ்டைன் வந்தாரு. ஐன்ஸ்டைன் வந்து ஆனா பிளாங்க் வந்து முதல்ல இத கண்டுபிடிச்சு அவருக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட்டா இல்லையான்னு. ஐன்ஸ்டைன் வந்து அவரு அப்போ யங் ஏஜ். அவர் வந்து அத பார்த்தாரு. பார்த்துட்டு என்னன்னா, அவர் வந்து இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ட எடுத்து அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து நான் டீட்டெயிலா வந்து ஒரு வீடியோல பேசியிருக்கேன். சோலார் பேனல் வீடியோஸ் அந்த லிங்க் வந்து நான் கீழ போடுறேன். அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தி நீங்க பார்த்துக்கலாம். அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து அவர் கண்டுபிடிச்சு, அதுக்கு ஐன்ஸ்டைன் வந்து நோபல் பிரைஸ் வாங்குனாரு. இப்ப எப்படின்னா ஐன்ஸ்டைனோட நோபல் பிரைஸ் வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஓட வச்சு பேஸா வச்சு அவர் நோபல் பிரைஸ் வாங்கினாரு. அவர் பிளாங்க் வந்து கண்டுபிடிச்ச அந்த தியரி என்னன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் ரேடியேட் ஆகும்போது ஒரு பாக்கெட்ஸா வருது அப்படின்றது தான் வந்து ஐன்ஸ்டைன் வந்து அதை யூஸ் பண்ணி ஃபோட்டான்ஸ் வந்து பாக்கெட்ஸா வரதுனால வந்து ஒரு மெட்டல்ல வந்து விழுந்ததுன்னா அந்த எனர்ஜி ஃபோட்டானோட எனர்ஜி வந்து எலக்ட்ரான்ஸை நாக் அவுட் பண்ணிடுது அப்படிங்கிறத போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து அவர் கண்டுபிடிச்சார். இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து குவாண்டம் வேர்ல்டுக்கு வந்து ஒரு புது டோர் ஓப்பன் பண்ணிச்சு. ஏன்னா இப்போ வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து ஒரு அன்சர்டனிட்டி ஏரியாவை வந்து அதை அட்ரஸ் பண்ணுது. அந்த அன்சர்டனிட்டி வந்து பாக்கெட்ஸ் எல்லாமே வந்து பாக்கெட்டா இருக்கு. அந்த பாக்கெட் வந்து எப்படின்றது டிட்டர்மைன் பண்ண முடியாது. அந்த பாக்கெட் வந்து எந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கோ அதை பொறுத்து பாக்கெட்டோட சைஸ் மாறிடும். இந்த அன்சர்டனிட்டி இருந்ததுனால குவாண்டம் வேர்ல்டுக்கு வந்து கொஞ்சம் என்ட்ரி கொடுத்துச்சு. குவாண்டம்ல இதே மாதிரி தான் நிறைய அன்சர்டனிட்டி இருக்கு. அதனால பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா குவாண்டம் வேர்ல்ட்ல எல்லா இடத்துலயும் வந்துகிட்டே இருக்கும். சரி, நம்ம வந்து இது இப்போ வந்து ஒரு சிமுலேஷன் வச்சு நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நான் சொன்னது எல்லாமே வந்து எப்படி இந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் எப்படி பிளாங்க் கான்ஸ்டன்ட் வந்து அந்த அப்நார்மாலிட்டியை வந்து சால்வ் பண்ணிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த சிமுலேஷன் பார்ப்போம். நம்ம பேசினதெல்லாம். இப்போ நீங்க என்ன இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க அப்படின்னா, நிறைய செக்ஷன் இருக்கு. இப்போ இந்த செக்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம், அதாவது அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ், அப்புறம் இது வந்து விசிபிள் லைட், அப்புறம் இன்ஃப்ராரெட். இப்போ விசிபிள் லைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. அந்த கலர்ஸ் வந்து இதில போட்டிருக்கேன். ஏன்னா, இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கறதுனால இந்த கலர்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு இன்னும் நம்ம வந்து இத ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்ப இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த வேவ் லென்த் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ வேவ் லென்த் வந்து இந்த ஸ்பெக்ட்ரம்ல என்ன வேவ் லென்த் இருக்குன்றது எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டென்சிட்டி. இந்த இன்டென்சிட்டி வந்து என்ன டெம்பரேச்சர். அதுதான் வந்து அந்த இன்டென்சிட்டி வந்து டினோட் பண்ணுது. இப்ப இந்த சைடு ஒண்ணு இருக்கு. இந்த சைடு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த டெம்பரேச்சரோட டிஃபரன்ஸ். இப்ப எர்த்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. ஆவரேஜ் டெம்பரேச்சர். அப்புறம் நீங்க வந்து லைட் பல்ப் அது வந்து ஒரு டெம்பரேச்சர். அது வந்து ஒரு 3000 டிகிரிஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப சன்க்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. அதே மாரி ஸ்டார்ஸ்க்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. 200 கெல்வின் வரைக்கும் இந்த டெம்பரேச்சர். அதாவது பிளாக் பாடி டெம்பரேச்சர் வந்து 200K அப்படின்றது தான் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இந்த டெம்பரேச்சர் ஏத்த வந்து எந்த ஸ்பெக்ட்ரம் நமக்கு விசிபிளா இருக்குன்றது தெரிய ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமென்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணி இது வந்து எக்ஸ்பெரிமென்ட் கண்டக்ட் பண்ண டேட்டா இது. இதுல பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எங்க வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டெம்பரேச்சர ஸ்லோவா ஏத்தப் போறேன். ஸ்லோவா ஏத்தப் போறீங்க பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுக்கு வந்து என்ன லைட் வந்து ரேடியேட் ஆகப் போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். இப்போ நம்ம டெம்பரேச்சர் ஏத்தலாம். கொஞ்சம் ஸ்லோவா ஏத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே வந்து இன்னும் ரெட் ஸ்பெக்ட்ரம்ல தான் இருக்கு. இப்ப நான் லைட் பல்ப் வரைக்கும் வந்துட்டேன். இப்ப லைட் பல்ப் வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்த டெம்பரேச்சருக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து லைட் வந்து ரேடியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியறது வந்து ரெட் கலர் தான் தெரியும். அது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாருங்க. இந்த மாரி பார்ஷியலான ஒரு ரெட் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா இன்னும் வந்து ஃபுல் ஸ்பெக்ட்ரம் நம்மளுக்கு வரல. இப்போ இந்த லைட் பல்ப் வந்து டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு தெரியிற விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாயிடும். பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து விசிபிளா வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டெம்பரேச்சருக்கு வந்து வேவ் லென்த் வந்து என்னன்னா, இந்த வேவ் லென்த்ல வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா, நம்மளோட பல்ப் வந்து எரியறது நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் ஏத்துறோம்.
ஏத்தும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நல்லா விசிபிள் ஆகுது. அதாவது நம்ம சூரியன் கிட்ட போயிட்டு இருக்கோம். அப்பனா இந்த வேவ் லென்த்தோட ஹை பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் ஒயிட்டா தெரியுது. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். வந்து எவ்வளோ ஒயிட்டா தெரியுது அப்படின்னு. இப்ப நம்ம சன்ன தாண்டி போறோம். சன்ன தாண்டி இப்ப சன் கிட்ட வந்தாச்சு. ஸோ சன்லேருந்து வர லைட் வந்து ஃபுல் ஒயிட் லைட் வந்து இருக்கு. இன்ஃப்ராரெட்லயும் கொஞ்சம் இருக்கு. அல்ட்ரா வயலட்லயும் கொஞ்சம் இருக்கு. இதுல என்ன வந்து இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா. இப்ப வந்து என்ன வந்து பின்னாடி இருக்க சயின்டிஸ்ட் வந்து மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ல வந்து போட்டு காமிச்சாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கும்போது கிராஃப் வந்து இங்க மேலேருந்து கீழ வந்து மேல போயிட்டு இந்த விசிபிள் லைட் முடிச்சுட்டு அல்ட்ரா லைட்ல வந்து கீழ வந்துடுது. ஆனா, இப்ப நம்ம டெம்பரேச்சர் ஏத்த ஏத்த என்ன ஆகும்னா, ஆஸ் பெர் தியரி வந்து உங்களுக்கு அ அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கணும். ஆனா, நீங்க ஆக்சுவல் எக்ஸ்பெரிமென்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இங்க சன்க்கு போயிட்டு ஸ்டாருக்கு போயிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ்ல அவ்வளோ ஒண்ணும் கிடையாது. இன்ஃப்ராரெட்ல வேணா நெறைய இருக்கு. ஆனா, அல்ட்ரா வயலட் வந்து எதுவுமே இல்ல. இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் வந்து முடிஞ்சது. இப்ப ரேலே வந்து என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இந்த கிராஃப்ல வந்து இந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் தான் அவர் கண்டுபிடிச்சது. இங்க இருக்கிறது. இந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபிட் பண்ண வேல்யூஸ் அப்படின்னா, கரெக்ட்டா வந்து இந்த கிராஃப் வந்து வரணும். ஏன்னா, இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ். எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப அது ஈக்குவேஷன கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இவரோட ஈக்குவேஷன் வச்சு நம்ம டேட்டாவ பிளாட் பண்ணோம் அப்படின்னா, நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த டேட்டா வந்து இங்க ஆரம்பிச்சு, இந்த கர்வ் வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிச்சு. அந்த டேட்டா மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ல. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போது, அவரோட டேட்டா பேஸ்ட் ஆன் மேத்தமேட்டிக்ஸ் வந்து என்னன்னா, இது வந்து இப்படி ஷூட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. அல்ட்ரா வயலட் ஏரியால. இப்படி மேல போயிட்டே இருந்தது. இது வந்து அல்ட்ரா வயலட் கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படின்னுவாங்க. ஏன்னா, இந்த ரியல் எக்ஸ்பெரிமென்ட் வச்சு பார்த்தா, இந்த கர்வ் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து இப்படி மாறணும். இந்த கர்வ் வந்து இப்படி மாறணும். ஆனா, அது மாறதுக்கு பதிலா என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து நேரா இப்படி ஷூட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. அதனால வந்து இது ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்தது. யூசுவலா வந்து ஃபார்முலா கண்டுபிடிச்சுட்டு நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது கரெக்ட்டா வரணும். இப்போ எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி உண்மையான டேட்டா இருக்கு. ஆனா ஃபார்முலா பண்ணும்போது அதுக்கு வந்து டேட்டா வந்து தப்பா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளமா இருந்தது. இது வந்து அல்ட்ரா வயலட் கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படின்னுவாங்க. ஆனா இது ஃபார்முலா தான் தப்புன்றது தெரியும். ஏன்னா நம்ம ரியல் எக்ஸ்பெரிமென்ட்ல வந்து இந்த கர்வ் வந்து இப்படி மடங்கணும். எவ்வளோதான் நம்ம டெம்பரேச்சர் நம்ம ஏத்துனாலும், அது வந்து இந்த கர்வ இந்த ஸ்பெக்ட்ரம்ல தான் வைக்கும். ஆனா அல்ட்ரா வயலட்ல வந்து அவ்வளோ கிடையாது. ஸோ இன்ஃப்ராரெட்ல கொஞ்சம் இருக்கு. ஆனா அல்ட்ரா வயலட்ல அவ்வளோ கிடையாது. ஸோ அதுதான் வந்து ரியல். இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது தான் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து பிளாங்க் வந்து இன்வென்ட் பண்ணாரு. இப்போ இங்க பார்க்குறது வந்து பழைய ஈக்குவேஷன். பழைய ஈக்குவேஷன்ல வந்து இந்த லைன் வந்து இப்படி ட்ரா பண்ணி மேலே ஏறி அப்படியே அல்ட்ரா வயலட் ரீஜன் வரைக்கும் போய் ஷூட் ஆகி போயிட்டு அது அல்ட்ரா வயலட் கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படின்றத நம்ம சொன்னோம். இப்போ வந்து பிளாங்க் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா ஹெச்ன்ற ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் போட்டுட்டோம்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வந்து டேட்டா இதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே ஏறி அழகா இப்படி கர்வ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கர்வ் ஆக ஆரம்பிச்சோன்னே, இப்போ இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரேடியேஷன் எமிட் ஆகுறது வந்து கன்டினியூஸ் டேட்டா கிடையாது வேவ் ஃபார்ம்ல. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் அதாவது வேவ் பேக்கெட்ஸ். அதனால வந்து என்னன்னா, அந்த வேவ் பேக்கெட்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு அல்ட்ரா வயலட்ல வந்து அந்த வேவ் பேக்கெட் இல்ல. அதனால தான் இந்த கிராஃப் வந்து இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி அவரோட கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டோன்னே, இந்த இந்த தியரிட்டிக்கல் மாடலும் எக்ஸ்பெரிமெண்டல் மாடலும் இப்போ வந்து மேட்ச் ஆகுது. இப்போ இது மேட்ச் ஆனதுனால வந்து என்னன்னா, பிளாங்க் வந்து நோபல் பிரைஸ் வந்து குடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து நடந்தது. சரி, இப்போ வந்து இந்த பிளாங்க்ஸ் வந்து எப்படி என்ன இன்வென்ட் பண்ணாரு? எப்படி அது குவாண்டம் வேர்ல்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அத வந்து போடுங்க. நான் வந்து டைம் கிடைக்கும்போது அத நான் ரீட் பண்ணி நான் வந்து போடுறேன். அதே மாரி உங்களோட ஃபீட்பேக்கும் நீங்க போடுங்க. இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.